விசேஷம் 18வது அதிகாரம் 17 அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு 18வது அதிகாரத்துல 1 முதல் 11 வசனங்கள், 27வது பக்கம் மத்தேயு 18வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. இந்த உலகத்துல நீங்க எந்த பதவியை அடையணும், எந்த இடத்தை அடையணும்னாலும் முதல்ல தகுதி தேவை. தகுதி இல்லாம யாரும் மருத்துவராக முடியாது. மருத்துவம் படிச்சாதான் மருத்துவராக முடியும். சட்டம் படிச்சாதான் நீதிபதி ஆக முடியும். ஞானம் படிச்சா இருந்தாதான் நீங்க ஞானம் உள்ள உபதேசகர் ஆக முடியும். கற்றுக்கொள்ளாம, திறமை இல்லாம, பலம் இல்லாம, ஞானம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் எதையும் அடைய முடியாது. திறமை இல்லாதவர்களும், தகுதி இல்லாதவர்களும், பலம் இல்லாதவர்களும் இந்த உலகத்துல எதையும் அடைய முடியாது. அதான் சொல்றேன். பார்ப்போமான இந்த உலகத்துக்கே தகுதி தேவை, பலம் தேவை, அதிகாரம் தேவை, ஞானம் தேவை. ஆனா நித்தியமா இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு, அழிய முடியாத நித்திய ராஜ்யத்துல ஒரு மனுஷன் போகணும்னா அவனுக்கு என்ன தகுதி தேவை? அதுக்கு மட்டும் தகுதி இல்லாம போக முடியுமா அப்படின்னா பைபிள் சொல்ல அதுக்கு தகுதியே இல்லை. இந்த உலகத்திலே எது விலையேறப்பெற்றதோ, இந்த உலகத்திலே எது அழிக்க முடியாததோ, இந்த உலகத்துல எது மேன்மைக்குரியதோ அதை ஒரு மனுஷன் அடைகிறதுக்கு அவனுக்கு எந்த ஞானமும் தேவையில்லை, எந்த அதிகாரமும் தேவையில்லை, எந்த தகுதியும் தேவை. அதான் ஆண்டவர் இதில் நமக்கு பிரதானமா சொல்றார். அது வசனம் இப்படியாக ஆரம்பிச்சு, அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து எந்த வேலை? 17 அதிகாரத்துல பார்க்கிறோம், இயேசு மறுரூப மலையில தன் சீசர்களுக்கு காண்பிக்கிறார். 16வது அதிகாரத்திலிருந்தே நம்ம இயேசுவினுடைய பொது ஊழியம் நிறுத்தப்பட்டு இயேசு தான் சீசர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், இயேசு தன்னுடைய மரணம் மிக அருகாக வந்துருச்சுன்றதை தெரிந்து, அவருடைய கடைசி 6 மாத ஊழியங்கள் வெகு சீக்கிரமா கடந்து போகிறது தெரிஞ்சு, அந்த சீசர்களுக்கு அந்த ராஜ்யத்தின் காரியங்களை மிகுந்த ஜாக்கிரதையா கற்றுக் கொடுக்குறார். அவங்க தயார்படுத்துறார். அவங்க தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் திரும்ப திரும்ப சொல்லணும், அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை மட்டும்தான். அதனால இந்த 2 அதிகாரங்களையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் பின்னாடி அந்த சிலுவையை அவர் பிரதானப்படுத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மறுரூப மலையில அவங்க தரிசனமாகி வரும்பொழுது அந்த தரிசனத்திலையும் மோசேயும் எலியாவும் அவருடைய சிலுவையை பேசுறாங்க. அவர் கீழே இறங்கி வந்து மறுபடியும் தனது மரணத்தை பேசுறாங்க. அவர் வந்த உடனே அங்க ஒரு தகப்பனுடைய பிசாசு பிடிச்சவனுடைய மகன் சுகப்படுத்த முடியாத ஒரு நிலையில அவனை சுகப்படுத்திட்டு மறுபடியும் தனது மரணத்தை பேசுறார். கடைசியா நாம பார்க்கும் பொழுது இந்த உலக அதிகாரங்கள்ல பரிசெலுத்தக்கூடிய அந்த காரியங்களிலும் கூட அவர் இறுதியாக தாழ்மையையும் தனது மரணத்தையும் முன்னிலைப்படுத்தி சொல்கிறார். சிலுவை இல்லாம உலக அதிகாரங்களை புரிந்து கொள்ள முடியாது சொல்றார். இப்போ 18வது அதிகாரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுக்கு அப்புறம் என்ன பண்ண இருக்கிறாரு? வரி செலுத்துறவங்க வந்து பேதுருட்ட பேசிட்டு போறாங்க. ஆண்டவர் பேதுரு வரி செலுத்துன்னு சொல்றாரு. அப்ப அங்க எல்லா சீசர்களும் தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் சீசர்கள் பொதுவா 12 பேர்ல முக்கியமான நபர்கள் இயேசுட்ட வராங்க. பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். ஒண்ணு, இயேசுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரல, உலக சாம்ராஜ்யங்களை உடைச்சு கூட நான் வரல. ஏன் ராஜ்யம்? அது சத்தியத்தின் ராஜ்யம், அது காணக்கூடாத நித்திய பரலோக ராஜ்யம். அதை தொடர்ந்து போதுகிறாரு. இப்போ அவங்க அதை புரிந்து கொள்கிறார். இப்ப கடைசி செய்தியில கூட அவர் இந்த உலக ராஜ்யங்களுக்கு நம்ம கட்டுப்படணும், நாம இந்த உலக ராஜ்யத்தை ஆள வரல, நாம மகிமைக்குரிய ராஜ்யத்தின் மக்கள்ன்றதை வெளிப்படுத்தணும், நம்ம தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள்ன்றதை சொல்றாரு. இப்போ அவங்க புரிஞ்சு இயேசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அது காணப்படாத பரலோக ராஜ்யம் இருக்குது. இப்ப அந்த ராஜ்யத்துல யாரு முதல் ஆளா இருப்பான், யார் அல்லது பெரியவனா இருப்பான்ற கேள்வி அவங்களுக்குள்ள வரும். அந்த கேள்வி எப்படி அவங்களுக்குள்ள வருது? அது கேட்கறதுக்கான முகாந்தாரம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையை நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது, பேதுருவை ஆண்டவர் 16 அதிகாரத்துல ஜனங்கள் என்ன யார் என்று சொல்வார்கள் என்பது பேதுரு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெறுவீர்கள்னு சொல்றார். நீங்க எல்லாரும் எனக்கு கல்லு அஸ்திபாரமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அவர் பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுறேன்றாரு, ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தரேன்றார். இப்ப அதை கேட்ட மற்ற பேருக்கும் பேதுருவுக்கு மட்டும் ஆண்டவர் சிறப்பான ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு, பேதுருவை மட்டும் ஆண்டவர் மேன்மையா சொல்றாருன்னு ஒரு சந்தேகம் எழும்பு. அவங்களுக்கு ஒரு சிறிய எரிச்சல் இருக்கு. அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம அவருக்காக எல்லாத்தையும் இழந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நிகழ்வு இருக்கு. அதோட தொடர்ந்து இயேசு மறுரூப மலைக்கு போகும்போது பேதுருவை அழைக்கிறார். நிறைய இடங்கள்ல பேதுருவை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறார். ஆண்டவர் சுவிசேஷத்திலே பேதுருட்ட மட்டும் தான் அதிகமா பேசுறார். இயேசுட்ட பேசின பண்ட சீசர்களே பேதுரு தான் அதிகமா பேசிட்டு இருக்கிறான்.
மறுரூப மலையிலையும் மோச எலியா பிதாலாம் வரும்பொழுது பேதுரு தான் அங்க பேசலாம். அப்ப எல்லா சீசர்களுடைய பார்வையிலே யாரோ ஒருத்தர் முன்னாடி போறது அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வரி செலுத்துறது கூட எனக்கும் உனக்கும் செலுத்துன்னு பேதுருவ மட்டும் தான் சொல்றாரு. பேதுருட்ட தான் அவர் பேசுறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது பேதுருவுக்குள்ள ஒரு எண்ணம், நம்மளை தான் தெரிந்திருக்காரு, நம்மளை தான் தலைவன் ஆக்கிக்கிறார், நம்மளை தான் வரி செலுத்த சொல்றார், நமக்கு தான் எல்லா பவரையும் கொடுத்துருக்காரு. இவருடைய ராஜ்யத்துல நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருப்போம் பேதுருங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதை மற்ற சீசர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டிருக்கலாம். அப்ப மற்றவங்க ஆளாளுக்கு அவங்களுடைய காரியத்தை சொல்றாங்க. உன்னை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. பேதுரு கூட யாக்கோபும் யோவானும் சேர்ந்து போறாங்க. யோவான் சொல்றாரு, நான் அவர் மடியிலேயே பிறந்து வளர்ந்தேன் தான், என்னை அவர் தான் அதிகமா நேசிக்கிறாரு, அவருடைய அன்பு எல்லாம் என் மேலதான் அதிகமா ஊற்றப்பட்டிருக்கிறது, நானும் அவர் எப்பயுமே நெருக்கமா இருக்கிறோம், உனக்கு கிட்ட நிறைய பேசினாலும் என் கூட தான் நெருக்கமா இருக்கிறாரு, எனக்கு தான் எல்லா உரிமையும் கொடுத்துருக்காருன்னு யோவான் நினைக்கலாம். அந்திரேயா நினைக்கலாம், பேதுருவை இயேசுட்ட கூட்டி வந்ததே நான் தான்பா, என்ன இல்லாம எப்படிப்பா பேதுரு இயேசுட்டு போக முடியும், நான் தான் முதல்ல இயேசுவை பார்த்து மேசியான் டிக்ளேர் பண்ணேன், நான் தான் ரட்சகர்னு சொன்னேன் அந்திரேயா சொல்லலாம். யாக்கோபு யோவானுக்கு அண்ணனா இருக்கிறனால உங்க எல்லாரையோட எனக்கு தான் வயசு மூப்பு, கடற்கரையில் அவர் என்னதான் முதல் சீசன் அழைச்சாரு, என்னதான் அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லலாம். இதே மாதிரி பிலிப்பு ஒன்று சொல்லலாம், மத்தேயு ஒன்று சொல்லலாம், கடைசி இருக்கிற யூதாஸ் கூட என்ன சொல்லலாம், இயேசு பணத்தையே எங்க எல்லாம் கொடுத்துருக்காரு, நான் தான் எல்லா பணத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தான்ப்பா எல்லா உரிமையும் இருக்குது, நான் தான் அவருடைய அரசாட்சியில மிகப்பெரியவனா இருக்கும். அவங்க சீசர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பம் உண்டாகுது, ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டாகுது. இப்ப எவன் பெரியவன் கேட்கும் பொழுதே அவங்க எல்லாருமே நாம பெரியவனா இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பரலோக ராஜ்யத்துல எவன் சிறியவன் கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா யாரு சின்னவனா இருப்பான்றது பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா யாரு பெரியவனா இருப்பான்றதான் பிரச்சனை. அப்ப எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த சீசர்கள் எல்லாமே பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பதற்கு ஏன் ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த பெரியவனா இருப்பதற்கான தகுதி தங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சாங்க. என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இயேசு இப்படி பழகுறாரு, என்கிட்ட இயேசு இப்படி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த ஞானம் இருக்குது, எனக்கு இயேசு இப்படிப்பட்ட உறவு இருக்கிறதால நான் பெரியவனா பரலோக ராஜ்யத்துல இருக்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட சிந்தையோட அவர்கள் அந்த கேள்வி கேட்க வரார். இயேசுடைய இருதயம் எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யத்துல யார் போவான்னு கூட கேட்கல. பரலோக ராஜ்யத்துல நியாயமா அவங்க என்ன கேட்டுக்கணும், எங்களுக்கு எதுக்கு பரலோக ராஜ்யம் கேட்டுக்கணும், பரலோக ராஜ்யத்துல போறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் கேட்டுக்கணும், எங்களை எதுக்கு நீங்க தெரிந்து கொண்டீங்க, அதுதான் நியாயமா அவங்க கேட்டுருக்கோம். அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா சொல்றாரு. அந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், அந்த தேவனது மகிமையும் பிரசனம் இருக்கிற ராஜ்யம், பாவம் இல்லாத, அடிமைத்தனம் இல்லாத, பிசாசனுடைய ஆளுகை இல்லாத, தேவனுடைய சமூகத்துல நித்தியமா தொழுது கொள்ளக்கூடிய மகா உயர்வான மேன்மையான பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் விசுவாசிகளும் காத்திருந்தாங்க. ஆபிரகாம்ல இருந்து சகரியா மல்கியா வரைக்கும் எப்போ தேவன் மேசியாவின் மூலமா ராஜ்யத்தை என்பவன் காத்திருந்தாங்க, தவம் இருந்தாங்க. யோவான் ஸ்நானகர் போன்ற எவ்வளவோ விசுவாசிகர்கள் இயேசுடைய நாளை பார்க்க காத்திருந்தாங்க. ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சீசர்கள் அவரிடத்துல வந்து எவன் பெரியவனா இருப்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர்கள் பரலோக ராஜ்யம் இருக்குன்றதை விசுவாசிச்ச பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்தை உலக ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. இங்க ஒரு ராஜா இருக்கிறார், அங்கேயும் ஒரு ராஜா இருக்கிறார், அப்ப இங்க மந்திரி சேவகர்கள் இருக்கிறாங்க, அப்ப அங்கேயும் யாராச்சும் இருப்பாங்க, இங்க ஒரு அதிகார சிஸ்டம் இருக்குது, இங்க அதிகாரம், இதுக்கு முன்னாடி தான் உலக அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, அப்ப பரலோகத்திலேயே அதிகாரம் இருக்கும், பரலோகத்திலையும் இயேசுக்கு நெருக்கமான போர் சேவகர்கள் இருப்பாங்க, அதுல நம்ம எல்லாரும் இருக்கணும்னு சொன்னா அதுல யாரு முந்தினவன் யாரு பிந்தினவன் அப்படின்ற கேள்வியை அவங்க முன்வைக்கிறத இங்க பார்க்கணும். இயேசு பதில் சொல்றாரு, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இயேசு யார் பெரியவனுக்கு பதில் சொல்லவே இல்லை. நீ பெரியவனா இருக்கணும்னா நீ இப்படிலாம் இருக்கணும்பான்னு அவர் சொல்லலை. அவர் உபதேசம் பண்ணாம அவர் அந்த வீட்டுல ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை கிட்டத்தட்ட நடந்து தவழ்ந்து வரக்கூடிய சிறிய குழந்தை தான், சரிங்களா? அந்த குழந்தைய அவர் அழைச்சு நடுவுல நிறுத்தி, பிள்ளைய அழைத்து நடுவுல நிறுத்தி இந்த பிள்ளைய எல்லாரும் பார்க்கும்படியா செய்து, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும், அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியல. இயேசு என்ன சொல்றாரு, குழந்தைய போல நீ அறிவற்றவனா இரு, குழந்தைய போல ஞானம் இல்லாதவனா இரு, குழந்தைய போல நன்மை தீமை தெரியாதவனா இரு, குழந்தைய போல பொறுப்பற்றவனா இரு. குழந்தைய எதுக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிளா சொல்றான்னு சொன்னா, அந்த வார்த்தை சொல்றது நீ மனம் திரும்பி பிள்ளைகளை போல இருக்கு சொல்றாரு. முதல் வார்த்தை, நீ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு மனம் திரும்பணும். என்ன மனம் திரும்பணும், இப்ப நீ நினைச்சிட்டு இருக்கல இந்த தகுதிகள் மூலமாக நான் ராஜ்யத்துல பெரியவன், அதுல இருந்து முதல் நீ மனம் திரும்பணும். குழந்தை என்பது இயல்பாக குழந்தைக்கு எந்த தகுதியும் கிடையாது. குழந்தைய நீங்க
சாக்கடையில உட்கார வச்சாலும் அது அப்படியே உட்காரு. குழந்தைய ரோட்ல உட்கார வச்சாலும் அப்படியே உட்காரு. குழந்தையுடைய ஆடையை கட்டி உட்கார வச்சாலும் அது அப்படியே உட்காரு. குழந்தைக்கு அதிகாரம், புகழ், பலம், ஞானம் இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் அது எதிர்பார்க்கறது கிடையாது. குழந்தை என்பது அது எப்பொழுதும் சார்ந்து வாழக்கூடிய ஒன்று. குழந்தை எப்பொழுதுமே பெற்றோரை சார்ந்து வாழக்கூடியது. குழந்தை என்ன சாப்பிடணும், குழந்தை எங்க உட்காரணும், குழந்தை எந்த ஆடை போடணும், குழந்தைக்கு எந்த சரீர பலன் தேவை, இதை எல்லாமே அந்த குழந்தையால கத்துக்க முடியாது. குழந்தை எப்பயுமே கத்துக்கும், குழந்தை எப்பயுமே சார்ந்து கொள்கிறதாக இருக்கும். ஆண்டவர் நீ மனம் திரும்பி குழந்தையை போல ஆகுன்னு சொல்லும் பொழுது நீ முழுமையாக உனக்கு பரலோக ராஜ்யத்துல போறதுக்கு எந்த விதமான அருகதை இல்லைன்ற முதல் கூறி உன் நிலை என்னன்னு உனக்கு தெரியாதனால நீ எவன் பெரியவன் கேட்கிற. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கான முதல் தகுதி என்பது தகுதியே இல்லைன்றதை உணர்றதுதான். எந்த ஒரு பாவிக்கும் எந்த நேரமும் எக்காலத்திலையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பதற்கு கூட தகுதி இல்லை. கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு கூட வீழ்ந்து போன ஆதாமின் மக்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. பாவம் செஞ்ச ஒவ்வொரு மனிதனும் நேரடியா கடவுளுடைய ஆக்கினைக்கும் கடவுளுடைய நீதியான தண்டனைக்கு தான் பார்க்கிறவா. கொலை செய்யப்பட்ட குற்றவாளி நீதிபதி வீட்டுக்குள்ள நுழைறது கூட தகுதி இல்லாதவன். களவு செய்து மாட்டிக்கொண்ட குற்றவாளிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த குற்றவாளியும் நீதிபதித்த உரிமையை கேட்கவோ நீதிபதியினுடைய வீட்டுக்கு வருவதற்கு எந்த தகுதி இல்லை. அதே போல யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் வீழ்ந்து போன ஒவ்வொரு பாவியும் கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு எந்த விதமான தகுதியற்ற நிலையை உணர்ந்தார். அதாவது உதவியற்றவனா, நம்பிக்கையற்றவனா, எளிமையான விசுவாசத்தை கொண்டிருக்கிறவனாக இருப்பதுதான் குழந்தைத்தனமான மனம் திரும்புதல் சொல்லி ஆண்டவர் சொல்றார். குழந்தைக்கு ஒண்ணு தெரியும், பெற்றோர்கள் கையை பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியும். குழந்தைக்கு ஒண்ணு தெரியும், பெற்றோருடைய பாதுகாப்பின் கருத்தை இருக்குமா பிடிச்சிக்கும். பெற்றோர்கள் எங்க உட்கார சொல்றாங்களோ அங்க போகும், எங்க நடக்க சொல்றாங்களோ அங்க போகும். அதான் அவர் முதல்ல சொல்றாரு, நீ மனம் திருந்தி பிள்ளையை போறாங்க. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கான முதல் தகுதி என்கிட்ட எந்த குவாலிட்டியும் இல்லை. ஆனா நீங்க சபையை பாருங்க, நீங்க சபை சீரழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா ஊழியக்காரனும் சரி சபை மக்களும் சரி அவர்களுக்கென்று தகுதிகளை உருவாக்குவதற்காக தான் சபையில் போறாங்க. ஏன்னா ஏன் கடவுள் பரலோகத்துல ஏற்றுக்கொள்ளணும்னு உங்களை பார்த்து கேட்டுக்கணும். ஏன் கடவுளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்கிட்ட சில நன்மையான குணாதிசயம், நான் அந்த உலகத்தான போல இல்ல, என்னுடைய பக்தி, நான் கடவுளுக்காக கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பின் செயல்கள், என்கிட்ட காணப்படக்கூடிய சில நல்ல என்கிட்ட என்னமோ உங்களுக்காக தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணத்தை பார்த்தா அவர் என்கிட்ட பொறுமை இருக்கு, என்கிட்ட தாழ்மை இருக்குது, என்கிட்ட இறக்க இருக்குது, என்கிட்ட அன்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில மனுஷன் தனக்குள்ள ஏதோ ஒன்று இருப்பதுனால தேவன் தன்னை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று நினைக்கிறான். வேதம் சொல்லுது, எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்தை யோசிக்கும் பொழுது இயல்பா எனக்கு ஏன் பரலோகன்ற கேள்வி தான் கேட்பான். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் கடவுளுடைய சமூகத்தை கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என்னையே நரகத்துல தண்ணி எவனும் கேட்கற தகுதி இல்லை, என்ன எப்படி நீங்க நரகத்துக்கு அனுப்பலான்னு ஒருத்தனும் வாயை திறந்து கேட்க முடியாது. எல்லாரும் ஏன் கேட்கணும்னு சொன்னா எனக்கு ஏன் பரலோகம்ன்ற கேள்வியை தான் கேட்க. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து முன்குறித்த மக்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாக கடவுள் சில குறிப்பிட்ட குறைந்த ஜனங்கள் தான் பரலோகத்துக்கு போறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் இடுக்கமான வாசல் வழியில போக முடியும். அப்ப திரள் கூட்டமான ஜனங்கள் நரகத்துக்கு தான் போறாங்க. அதான் வேதம் சொல்லுது. அப்ப நரகத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்களையே தெரிந்து கொண்டீங்க, எங்களையே நரகத்துக்கு அனுப்பின்னு யாரும் கேட்க முடியாது. நரகத்துக்கு போறவன் எங்களையும் தெரிந்து கொள்ளு கேட்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்களையே பரலோக ராஜ்யத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கேட்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக மெய்யாகவே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளானவன் தனது அற்பமான தகுதியற்ற நிலையை உணர்வான். ஆண்டவர் 2வது சொல்றாரு 4வது வசனத்துல, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய். முதல்ல சொல்றாரு, நீ குழந்தைய போல மனம் திரும்பணும். உனக்கு பரலோக ராஜ்யத்தை குறிக்கிற தகுதியும் அதிகாரம் உரிமையும் இல்லைன்றது முதல் உன்னுடைய தகுதியற்றவனா இருக்கிற, உனக்கு எந்த தகுதி இல்லை. 2வது, நீ தாழ்மை உள்ளவனா, குழந்தைய போல தாழ்மை உள்ளவனாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைய போல தாழ்மைன்னு என்ன அர்த்தம்? குழந்தையால என்ன முடியும்? குழந்தையால எதுவுமே முடியாது. குழந்தையுடைய இயலாமை, குழந்தையுடைய முழுமையான சார்பு நிலை, குழந்தை தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே. யூத கலாச்சாரத்துல குழந்தைக்கு எந்த மதிப்புமே கிடையாது. 18 வயசுக்கு மேலதான் அவன் மனிதனாவே கன்சிடர் பண்ணுவான். அது வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் குழந்தைய வச்சிருப்பான்.
குழந்தைக்குன்னு எந்த சிறப்புரிமை கிடையாது. 17 வயசுல ஒரு தகப்பன் இறந்தானா அந்த தகப்பனுடைய சொத்து அந்த குழந்தைக்கு வராது. ஒரு தகப்பனுடைய சொத்து ஒரு குழந்தைக்கு வரணும்னா அந்த குழந்தை 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அது உரிமையா எதையும் கேட்க முடியும். அதான் யூத சட்டம். அந்த கலாச்சாரத்துல குழந்தை ரொம்ப அற்பமானது. பெரியவர்கள் பேசும்பொழுது குழந்தைய தனியா தான் வச்சிருப்பாங்க, வெளியே கொண்டு வர மாட்டாங்க. குழந்தை எந்த இடத்துலையும் மக்கள் பெரிதுபடுத்தி முதன்மையாக எண்ண மாட்டாங்க. அந்த கலாச்சாரத்துல அவங்க யாரை அற்பமா என்றாங்களோ, யாருக்கு தகுதியில நினைக்கிறாங்களோ, யாருக்கு ஞானம் இல்லை நினைக்கிறாங்களோ, யாருக்கு எதுவுமே நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைய அவர்கள் மத்தியில கூட்டிட்டு வந்து சொல்றாரு, இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அந்த சீசன்கிட்ட என்ன கேட்கிறாரு, உன்னை நான் தெரிந்து கொண்டதுல உன்கிட்ட எந்த குவாலிட்டி இல்லை, உன்கிட்ட எந்த தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் அவனை தேர்ந்தெடுத்தேன். நீ மறுதளிப்ப, நீ காட்டி கொடுப்ப, நீ சந்தேகப்படுவ, நீ கேள்வி கேட்ப, நீ கீழ்ப்படிய மாட்டேன், என் மரணத்தை நம்ப மாட்டேன், இது எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சுதான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்கிட்ட எந்த விதமான தகுதியும் இல்லைன்றது புரிந்து உன்னுடைய இயலாமையை முதல் ஒத்துக்க. டோட்டல் இன்னபிலிட்டி. கடவுளுக்காக என்னால் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கடவுளுடைய காரியங்கள்ல பாவியான மனிதன் அவன் சுயமா எதையும் கடவுளுக்காக செய்ய முடியாது. மனுஷன் கடவுளுக்கு என்ன கொண்டு போய் செஞ்சாலும் கடவுள் அது அருவருக்கப்பட்ட பொருளாக பார்க்கிறார். மனிதனுடைய நற்கிரியைகளை கடவுள் கண்ணோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நற்கிரியைகள் கடவுளுக்கு அருவருப்பான அசிங்கமா இருக்கு. மனுஷன் செய்யக்கூடிய எல்லா உதவி, மனுஷன் செய்யக்கூடிய எல்லா பொதுவான நன்மைகள், ஏழைக்கு உதவுறது, மருத்துவர்கள் பிரச்சனையில உதவி செய்யறது, ஆபத்துல இருக்கிறவனை காப்பாத்துறது, ஆகாரம் கொடுக்கறது, எல்லா நன்மைகளையும் கடவுள் மேல இருந்து பார்க்கும் பொழுது மனுஷன் இதெல்லாம் கடவுள்கிட்ட காட்டி கடவுள் தன்னை ஏற்றுக்கொண்டு பார்க்கலாம். கடவுள் மூஞ்ச திருப்பிட்டு இருக்கிறார். பாவியை பார்க்கும் பொழுது பரிசுத்த கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு பாவியும் கடவுளால சுத்தரிக்கப்படக்கூடிய, கடவுளால முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு பாவியும் இருக்கிறார். நீங்களாம் அப்படிதான் இருக்கிறோம். இந்த 12 சீசர்களும் இயேசுவினுடைய பரிசுத்த சுபாவத்துக்கும் அவருடைய அதிகாரத்துக்கு முன்பாக முகம் சுளிக்கக்கூடிய அருகதையற்ற பாவிகளா இருக்கிறார். தாழ்மை எப்ப வரும்னா, அவர் குழந்தை எப்போ தாழ்மையா இருக்கணும் எப்ப சொல்றாரு? எதுவுமே இல்லை அப்படின்னு உணர மட்டும் தான் தாழ்மையா இருக்கணும். காசு இல்லாதவன், உறவுகள் இல்லாதவன், குடும்பம் இல்லாதவன், ஆரோக்கியம் இல்லாதவன், நிர்பந்தமா இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கிறான்ல, அவங்க வெறும் போராட்டம் உரிமை கிடையாது. அவன் கையை ஏந்தி இன்னொருத்தனை சார்ந்து கொள்கிறவனா இருப்பான். அவனுடைய சாப்பாட்டுக்கும் அவனுடைய பாதுகாப்புக்கும் இன்னொருத்தனை சார்ந்து கொள்கிறவனாக இருக்கிறான். இந்த 12 சீசர்களுக்கும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு தகுதியற்ற நிலையை உணரணும். 2வது, அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மைன்றது ஆவியின் கனிகளை ஒண்ணு. ஆவியானவர் கொடுத்தா மட்டும்தான் தாழ்மை வரும். இயல்பா குழந்தையில இருந்து மனுஷன் பிறக்கும் போதே பெருமை உள்ளவன். நம்ம அமைதியா இருக்கிறவன தாழ்மை உள்ளவன் நினைக்கிறோம். கோபப்படாதமா இருக்கிறவன் தாழ்மை உள்ளவனா இருக்குன்னு நினைக்கிறோம். அடிச்சு அடி வாங்கிட்டு போறவன தாழ்மை உள்ளவன் நினைக்கிறோம். பதிலுக்கு எதிர் பேசாதவன தாழ்மை உள்ளவன் நினைக்கிறோம். வேதம் அப்படி எப்படியே சொல்லல. தாழ்மைன்னு சொல்லும் பொழுது வேதம் யார சொல்லுனா அது கிறிஸ்துவ மட்டும்தான் சொல்லுது. இங்க சொல்லப்படக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் இயேசுவுக்கு மட்டுமே உரித்தானது. தாழ்மை அப்படின்னு சொன்னா தனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் தனக்கு இருக்கக்கூடிய மகிமை, அவர் பரலோகத்தினுடைய மகிமையை விட்டு மாம்சத்துல ஒரு கருவுடைய வயிற்றுல தங்க முற்பட்டார்ல, அதுதான் தாழ்மை. தனது எல்லா சுபாவத்தையும் தனது எல்லா மகிமைகளையும் விட்டு ஒரு மனுஷன் நசுக்கப்படக்கூடிய எறும்பை போல மாறுறது. ஞானம் இல்லாம தனக்கு எதையுமே பெருமை பாராட்ட முடியாத அளவுக்கு தன்னை சுத்தரிக்க கொடுப்பதுதான் தாழ்மை. தகுதியற்ற நிலையை உணர்றவன் தாழ்மையா இருப்பான். தகுதி இருக்குன்னு உணர்றவன் ஒருபோதும் தாழ்மையா இருக்க மாட்டான். கடவுளுடைய திருச்சபையில பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பு 2வது தகுதி தாழ்மை. 3வது ஞானவர் என்ன சொல்றாருன்னா 5வது வசனத்துல, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா, யார் பெரியவன் கேட்டான். ஆண்டவர் அந்த கேள்வியினுடைய ஆபத்தை உணர்ந்து பேசிட்டே இருக்கிறார். அந்த கேள்வி எவ்வளவு மதியீனமானது, அந்த கேள்வி பரலோக ராஜ்யத்தினுடைய அடிப்படை சத்தியத்தையே உடைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதான் ஏன் சொல்றாரு, நீ பெரியவனா இருக்கிறன்னு நினைக்கிற பாத்தியா, அதுவே உன்னை அந்த ராஜ்யத்துக்கு உட்படாதவனா இருக்குது. நீ பெரியவனாவும் இருக்க முடியாது, சிறியவனாவும் இருக்க முடியாது, நீ கால் வைக்கவே முடியாது. நீ பரலோக ராஜ்யத்துல கால் எடுத்து வைக்கணும்னா உனக்கு 3 விஷயம் இருக்கணும். 1, உனக்கு முதல்ல தகுதி இல்லைன்னு வரணும். 2வது, தகுதி இல்லாத நீ கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு கையையும் வாயையும் மூடிக்கொள்ளவனா இருக்கணும். முழங்கால் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் மேல் வாயோட ஒட்டி கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பாவியான மனுஷனும் இருக்கிறார் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். 3வது என்ன சொல்றாரு சொன்னா,
அவன் பிரிவினைகளை களைந்து சமாதானம் பண்ணுகிறவன். பரலோக ராஜ்யத்தில் நுழைக்கிறவன் அவன் பிரிவினைகளை களைந்து சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். என்ன சமாதானம் பண்றான்? இந்த சீசர்களுக்கு பெரியவனா இருக்கணும்ன்ற சிந்தை ஏன் வருது அப்படின்னா, மற்றவனோடு அவர்களை ஒப்பிட்டனால வந்துச்சு. இவனுக்கு விட எனக்கு சில தகுதி இருக்குது, இவனை விட நான் இயேசுவுக்கு நெருக்கமா இருக்கிறேன், இவனை விட எனக்கு சில தாளம் இருக்குது, இவனை விட சில திறமை எனக்கு இருக்குது, இவனை விட ஒருபடி நான் கொஞ்சம் மேல்பட்ட நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ யார அற்பமா என்றையோ, யார குறைவா என்றையோ, யார புறந்தல்றையோ, யாருக்கு கனமும் மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறையோ அவனை என்னைய போல நீ முதல் ஏற்றுக்கின்ற. உன்னால யாரை நேசிக்க முடியல, உன்னால யாரை அன்பு கூற முடியல, உனக்கு யாரு சத்ருவா இருக்கிறான், உனக்கு யாரு இடலா இருக்கிறான், யாரு உன் கோபத்துக்கும் யாரு உன்னுடைய வஞ்சகத்துக்கும் பாத்திரவானா இருக்கிறானோ அவனை என்னைய போல நேசிக்கிறார். என் நாமத்து நிமித்தம் இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்றார். நீ ஏன் பெரியவன் கேட்கிற அப்படின்னா, நீ இன்னொருத்தவனை குறைவா பார்த்தனால. ஒண்ணு உன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிற, உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிற, உனக்கு தாழ்வா இருக்குன்னு நினைக்கிற. மூணாவது, இன்னொருத்தனை நீ அற்பமா எண்ணுகிற, நீ மற்றவன் அற்பமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அற்பமா எண்ணுகிற அந்த அடிமையானவன், நீ அற்பமா என்கிற அந்த தகுதியற்றவன், நீ அற்பமா எண்ணுகிற அந்த தாழ்மைக்குரிய சிந்தை கொண்டவனை என்னைய போல ஏற்றுக்கின்றார். நான் உன் வீட்டுக்கு வந்தா என்னை எவ்வளவு உயர்வா எவ்வளவு கனமா என்ன எண்ணுகிறதோ, என்னை விசுவாசித்து தகுதியற்ற ஒரு பாவி, என்னை விசுவாசித்து பெருமையற்ற ஒரு பாவி, என்னை விசுவாசித்து பின்பற்றக்கூடிய மனிதனிடத்துல பிரிவினையை உண்டு பண்ணாங்க. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிவினைகளை உண்டு பண்ணி வர்றாங்க. அவர் கட்டுன அந்த ராஜ்யத்தை உடைக்கும்படியா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ என்னை விட தாழ்ந்தவே நான் உன்னை விட பெரியவன், உனக்கு எனக்கு வேறுபாடு, நீ நான் ஒண்ணு கிடையாது, நான் உன்னை விட பக்திமா, நான் உன்னை விட வரம் பெற்றவன், நான் உன்னை விட சிறப்பானவன், உன்னை விட எனக்கு ஞானம் புத்தி இருக்குன்னு நினைக்கிற பாத்தியா, அதுவே நீ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. நீ ராஜ்யத்துக்கு கால் வைக்கணும், தகுதியுள்ளவனா இருக்கணும்னு சொன்னா, நீ அடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட யாரை எதிரி நினைக்கிறியோ அவனிடத்துல போய் சமாதானம் பண்ணிட்டு வா, அவனிடத்துல உன் அன்பை காட்டிட்டு வா, அவனிடத்துல நான் உனக்கு கொடுத்த கிருபையை காட்டிட்டு வா, அவனிடத்துல வர நீ என்னை நேசிக்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வான்ற. இந்த மூணு தான் அடிப்படையான தகுதியா இயேசு பரலோக ராஜ்யத்துல நுழைகிறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதின்னு சொல்றாரு. நீங்கள் நானும் கடவுளுடைய சமூகத்துல கடவுள் உங்களை என்னை பரலோக ராஜ்யத்தை சேர்ப்பதற்கு ஏன் சேர்க்கணுன்ற கேள்வி முதல் கேள்வி. என்னையே தேவன் ராஜ்யத்துல சேர்ப்பதற்கான காரியம் என்கிட்ட முதல் என்ன இருக்குது? உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, பாவம் மட்டும்தான் இருக்கு. பாவமும் அக்கிரமும் அநியாயத்தை தவிர வேற எதுவுமே உங்ககிட்ட இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு அந்த கேள்வி கேட்கிறான். மனம் திரும்பி அவருக்காக இழந்து அர்ப்பணிப்போடு அவரை பின்பற்றக்கூடிய சீசர்களால் தான் அந்த கேள்வி கேட்கிறான். அப்ப பாவத்தினுடைய வஞ்சனை, பாவத்தினுடைய இருதயம் அவர்கள் எவ்வளவு இயேசுவோட நெருங்கி இருந்தாலும் பாவம் அவர்களை தொடர்ந்து வல்லமையோடு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதாக இருக்கிறது. 100 வருஷம் ஊழியம் பண்ணலாம், 40 வருஷம் ஊழியம் பண்ணலாம், பெரிய சபையை கட்டலாம், நிறைய தாளம் இருக்கலாம், இயேசுவை மகிமையா பார்க்கலாம், இயேசு பேதுரு பார்த்த மாதிரி தரிசனமா பார்க்கலாம், அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம், உபதேசிக்கலாம். அது எதுவுமே ஒருத்தனை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவார். பேரு சொல்றாரு, என்னைக்கு நீ உன்னை பெரியவன் நினைச்சியோ, என்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள உனக்குள்ள தகுதி நினைச்ச, அன்னைக்கு நீ விழுந்துட்டேன்ற, அன்னைக்கு நீ ராஜ்யத்துக்குள் நுழையக்கூடிய காலம் உனக்கு இல்லைன்ற. நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த உலகத்தினுடைய மக்களோடு நம்மளை ஒப்பிடும் பொழுது நம்மள எப்படி பார்க்கிறோம்? நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருந்த பொழுதும் நான் அவன மாதிரி இல்லைங்க, நான் அவங்கள மாதிரி இல்லைங்க, நான் இதுல கரெக்டா இருக்கேன், நான் அவன மாதிரியா இருக்கேன். சபையில எப்பயுமே கடவுள் உங்களை அழைக்கும் பொழுது உங்களை கடவுளுடைய வார்த்தையினுடைய அளவோடு ஒப்பிடுங்க, தேவனுக்குள்ளாக ஒப்பிடுங்க. அவனை மற்றவனை குறித்து ஒப்பிடாதீங்க. அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம சபையில கூடியிருக்கிறோம். அந்த சரியில்லாதவன் அன்பு கூறதான் நம்ம சபையில கூடியிருக்கிறோம். அந்த சரியில்லாதவனுக்கு கிறிஸ்துவை காட்டுவதற்கு தான் சபையில கூடியிருக்கிறோம். அந்த தகுதி உரிமை இல்லாதவனை இயேசு நடத்துல வழிநடத்துலதான் நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நியாயமா நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நியாயமா கடவுளுக்கு முன்பாக நீங்கள் நானும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன செஞ்சோம், என்ன வைக்கிறோம், என்ன இழக்கிறோம், இது எதுவுமே கடவுளுடைய சமூகத்துல கொண்டு போவார். 3 விஷயம்: தகுதியற்றவனாக இருக்கணும், தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும், சமாதானத்தை உண்டு பண்ணவர்களாக இருக்கணும். பாவிய இயேசு இடத்துல போய் சேர்க்கிறவனா இருக்கணும். நொறுக்கப்பட்ட இருதயத்துக்கு இயேசுடைய அன்பை காட்டுகிறவனா இருக்கணும். கலகம் உள்ளவனுக்கு இயேசுவை பிரதிபலனா காட்டுகிறவனாக இருக்கணும். அடிக்கிறவனுக்கும் நொறுக்கிறவனுக்கும் நம்மளை ஆக்கினை தீர்ப்பவர்களுக்கும் சிலுவையை வெளிப்படுத்துகிறவனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மளதான் பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்குரிய காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கிறோம், நமக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறோம்,
தாழ்மை நமக்கு இருக்கு, நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தாழ்மையில நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். தாழ்மை நமக்கு இருக்குன்றத கடவுள் சொல்லும், கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுவோம். அடுத்து 6ல இருந்து 9 வசனம் வாசிங்க. அடுத்த ஒரு தகுதி அவர் என்ன சொல்றாரு? 4வதா நிறுத்தல பாருங்க, ஆண்டவரோட நிறுத்தல. பேதுரு, நீ கேட்ட கேள்வி தப்பு, நீ தகுதி இல்லாதவனா இருக்கிற, உனக்கு தாழ்மை கிடையாது, நீ அர்த்தமா எண்ணப்பட்டக்கூடிய என்னுடைய மகனை, என்னுடைய பிள்ளைய சமாதானம் பண்ற நேசிக்கக்கூடிய உனக்கு கருது இல்லைன்னு சொல்றாரு. அவர் திரும்ப சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன். என்ன அர்த்தம்? நீ கேட்கக்கூடிய கேள்வி இந்த ராஜ்யத்துக்கு இடரல உண்டாக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்னைய உண்மையா விசுவாசத்தோடு பின்பற்றுகிறவனுக்கு நீ இடரலா இருக்கிற. எப்போ உனக்கு தகுதி இருக்குது, உனக்கு தாழ்மை இருக்குது, நீ ராஜ்யத்துக்கு பாத்திரவான் என்று நினைக்கிறியோ அது உன்னோட முடியலவா? பெருமன்ற பாவம் உன்னோட முடியல. தகுதி இருக்குன்னு சொல்ற பார்த்தியா, அது உன்னோட முடியல. நீயும் ராஜ்யத்துக்குள்ள போறதில்ல. இந்த இருதயத்தோடு நீ எனக்காக செய்யக்கூடிய எந்த காரியமும் ஒருபொழுதும் பிரயோஜனமா இருக்காது. நீ மற்றவனையும் ராஜ்யத்துக்குள்ள வர முடியாத இடரலா இருக்கிற. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த தகுதியற்ற தாழ்மையுள்ள ஒடுக்கப்பட்ட விசுவாச கூட்டத்துக்கு நீ இடரல் உண்டாக்குறவனா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. பரலோக ராஜ்யத்துல வரணும்னு சொன்னா 4வது ஆண்டவர் சொல்றாரு, அவன் சுவிசேஷத்துக்கு இடரல் உண்டாக்காதவனா இருக்கான். சுவிசேஷத்துக்கு இடரல் உண்டாக்காத மனிதன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தெரியுமா? சுவிசேஷத்துக்கு இடரல் உண்டாக்காதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவன் இயேசுவை பின்பற்றுவதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் இயேசு விசுவாசத்துக்கு வாழ்வதற்கு தடைக்கற்களாக இருக்கிற ஒரு பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன் சொல்லி சொல்றாரு. இப்ப யார் தடைக்கற்கள்? வந்து கேட்ட எல்லாருக்கும் தடைக்கல் தான். இப்படிப்பட்ட இருதயத்தோடைய ராஜ்யத்தை கட்டினா மத்தனை எப்படிப்பா என்னை விசுவாசிப்பான்? என்னை விசுவாசிச்சு வரக்கூடிய புறஜாதிகளுக்கு நீ உன்னை பெரியவனா காட்டும் பொழுது என்னைய புறந்தல்ற. இதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை. ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, நியாயசாஸ்திரிகளையும் பார்த்து சொல்றாரு, நீங்க அறிவின் திறவுகோலை கையில வச்சிருக்கீங்க, ஆனா அந்த திறவுகோல் மூலமா எவனையும் உள்ளேயும் விட மாட்டேன்ற, நீயும் உள்ள போக மாட்டேன்ற. இந்த பரிசேயர்களுக்குரிய பிரச்சனை, சத்தியத்தை அறிந்திருக்கிறான், ஆனா அந்த சத்தியத்தை அறிந்துதான் மற்றவனுக்கு இடரல உண்டு பண்ணிக்கணும் வச்சிருக்கிறான். அவனும் இயேசு விசுவாசிக்கல, இயேசு விசுவாசிக்கிறவனை விசுவாசிக்காதபடி தடைக்கற்கள் அவர்கள் ஏற்படுத்தினார். இப்ப அதே நிலைமை இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு இருக்குதுன்றதை புரிந்து அவர் சொல்றாரு, பெருமன்ற பாவம், தகுதி இருக்குன்னு நினைக்கக்கூடிய பாவம், பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய பாவம் சுவிசேஷத்துக்கு இடரலானது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசிக்கிறது உண்டாக்குறவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமர்த்துகிறது நலமாயிருக்கும். இயேசு எங்கேயுமே அப்படி பேசினதே. இயேசு ஒரு மனிதனுடைய மரணத்தை சொல்றாரு. அந்த மனிதனுடைய மரணம் எவ்வளவு கொடூரமானதுன்றார். யூதர்கள் காலத்துல இந்த எந்திர கல் அப்படின்னு சொல்றது கழுதை தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு படி கட்டக்கூடிய ஒரு பெரிய கல். அதை அந்த எந்திர கல்ல 4 பேர் சேர்ந்தா தூக்க முடியும், ஒரு மனுஷனும் சேர்த்து தூக்க முடியாது. அது ஒரு பெரிய பாறையில நடுவுல ஒரு ஹோல் போட்ட போட்டு வச்சிருக்கான். அதுல சங்கிலினால கட்டி, அந்த கயறுனால கட்டி கழுதையை நிப்பாட்டி வச்சிருக்கான். கழுதை எவ்வளவு நோட்டாட்டம் கொண்டு போனாலும் அந்த கல்லை நகட்டக்கூட முடியாது கழுதையா. அப்படிப்பட்ட கல் தான் எந்திர கல். அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல உண்டாக்குறவனுடைய கழுத்துல கட்டி சமுத்திரத்தினுடைய ஆழத்துல போடணும். அவன் எந்திரிச்சு வரவே கூடாது. கல்லை கட்டி இந்த மாதிரி கடல்ல போடக்கூடிய கொடூரமான மரணம் ரோம ராஜ்யத்துல செஞ்சாங்க. யூதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ரோமன் தேச துரோகம் பண்ற ஒருத்தன், ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ற ஒருத்தனுக்கு வரக்கூடிய கொடூரமான மரணமா இந்த கல்லை கட்டி சமுத்திரத்துல போடுறது இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மரணத்தை சீசர்களுக்கு சொல்றாரு. நீ உண்மையாகவே என்ன பின்பற்றக்கூடிய விசுவாசியா இல்லைனா, உனக்குள்ள தாழ்மை இல்லைனா, உனக்குள்ள ஒடுக்கப்பட்டவன் நேசிக்கக்கூடிய இருதயம் இல்லைனா, உனக்குள்ள பெருமையும் மேன்மைகளும் உனக்குரியக்கூடிய தகுதியும் எல்லாத்தையும் நீ முன்னோக்கி கொண்டேன்னு சொன்னா, நீ இந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் மனுஷன் மாத்திரம் அல்ல, நீ அநேக ஜனங்கள் என்னை விசுவாசிப்பதற்கான தடைக்கல்லா இருக்கு. நீ தடைக்கல்லா இருக்கிறனால இந்த கல்லை தூக்கி கடலை தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 7ல சொல்றாரு, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. அப்படி இயேசுட்ட ஒரு பாவி வராதபடி தடை செய்யற எல்லாருக்குமே ஐயோ. சுவிசேஷத்தினுடைய கதவை பூட்டுகிற எல்லா போதகனுக்கும் ஐயோன்றார். இயேசுவை சரியா பிரசங்கிக்காத, இயேசுவை வேதப்படி சொல்லாத, இயேசுனுடைய சிலுவை மரணத்தை சொல்லாத எல்லா ஊழியக்காரனுக்கும் ஐயோ.
அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி கழுத்துல போடுறதா சரி. இது தலைவர்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். 12 அப்போஸ்தலருக்கு சொல்றார், நான் உனக்கு போதிச்ச இந்த சுவிசேஷத்துக்கு மாறாகவும் ஹிருதயம் இருக்கு. இந்த ராஜ்யத்தினுடைய பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் இந்த ராஜ்யத்தின் ரட்சகராகிய என்னைய நீ மறைச்சு கொண்டு உன்னைய மேன்மைப்படுத்துற. ராஜ்யத்துல உன்னைய பெரியவன் சொன்னா நான் யார்? அப்ப ராஜ்யத்துல நீ பெரியவனா இருக்க ஆசைப்பட்டா எனக்கு என்ன ராஜ்யத்துல வேலை? நீ ராஜ்யத்துல மேன்மைக்குரியவன் சொன்னா எனக்கு என்ன மகிமை? நீ உன்னைய உயர்த்துறேன்னு நினைச்சிட்டு என்னைய காலை கூட்டு மிதிக்கிற. நீ உனக்கு மேன்மையை தேடும் பொழுது என்னையை, எனது மரணத்தை, எனது உயிர்த்தெழுதல் அற்பமாக என்னை புறந்தழுகிறவனாக இருக்கிற. இது ஒரு ஆபத்தான இருதயம், இது ஒரு ஆபத்தான நிகழ்வு. இது அநேக ஜனங்களிடம் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறதுனால உனக்கு மோசமான அழிவு வரும். இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷன் வருகிறதோ அவனுக்கு இடர்கள் வருவது அவசியம்னா, உலகத்துல இயல்பா இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் எதுக்குதான் செய்வான். இந்த மகிமைக்குரிய ராஜ்யை கட்ட முடியாதபடி எல்லா சத்துருக்களை வந்து கூட தான் செய்வான். யாரும் என்னை விசுவாசிக்காதபடி இடர்களை கொண்டு வச்சுட்டே தான் இருப்பான். ஆனா எந்த மனிதனால் இடர்கள் வருகிறதோ, உலகம் என்ன அறியல, உலகம் என்ன எதுக்குது. வரிசையில் மதத்தலைவர்களுக்கு இந்த சுவிசேஷ வெளிச்சல்ல அவங்க அதுக்கான தடைக்கல்ல வைக்கிறாங்க. பிசாசுக்கு தேவை மீட்பையும் கிருபையும் கொடுக்கலாம். ஆனா பிசாசுடைய கூட்டம் எதுக்குது? நீ எப்படி என்னை எதுக்க முடியும்? உனக்கு இவ்வளவு போதிச்சு, இவ்வளவு வெளிப்படுத்தி, உனக்கு மனந்திருமை ரட்சிப்பையும் கொடுத்து இந்த ராஜ்யத்தினுடைய எல்லா மேன்மைகளையும் சொல்லி இருக்கக்கூடிய நீ இடர்கள் உண்டாக்கினு சொன்னா அதை விட பெரிய அவமானம் என்ன? எந்த மனிதனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொல்லி, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பாவியை கிறிஸ்துவின் இடத்துல வழிநடத்துவதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய எல்லா பாவமும், எல்லா பாவ சுபாவமும், இயேசுவை பாவிகளுக்கு காட்ட முடியாத எல்லா செயல்களும் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு சங்கரிக்கப்பட வேண்டுமே சொல்றார். ஏசு சாதாரண மட்டும் போல எனக்கு தெரியாம சொல்றாங்க, உனக்கு தெரியலப்பா நீ புரியாம சொல்றேன் போல இயேசு அந்த கேள்வியினுடைய ஆபத்தை இன்னும் டீட்டெயில வளர்க்க இனிமேல் பேதுருவுடைய சிந்தையில, அங்க இருக்கக்கூடிய 12 சீசனுடைய சிந்தையில ராஜ்யத்துல எவன் பெரியவன்ற கேள்வி வாயில இருதயத்திலே முளைக்க கூடாது. ராஜ்யம் என்பது முழுமையாக கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவனுடைய மகிமைக்குரியது. கிறிஸ்து ஒருத்தர் தாங்க பெரியவன். ராஜ்யத்துல சிறியவனா இருக்கிறது கூட எவனுக்கு தகுதி இல்லை. ராஜ்யத்தை சிந்திப்பதற்கு, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சுய ரத்தத்தை சம்பாதிச்ச ராஜ்யம். எந்த மனிதனுக்கும் அந்த ராஜ்யத்துல எந்த பொறுப்பும் கிடையாது. எந்த மனிதனுக்கும் அந்த சபையில எந்த பொறுப்பும் கிடையாது. எந்த மனிதனும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலையும் சபையிலையும் எந்த தகுதிகளையும் உரிமைகளையும் கொண்டு இல்லை. அவர் முழுமையாக நித்தியத்திலிருந்து நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் தான் சபையினுடைய தலையா, அவர் தான் சபையினுடைய மகிமையா, அவர் தான் சபையை ஆளுகிற ராஜாவா, பரிந்து பேசுகிற ஆசாரியனா, போதிக்கக்கூடிய தீர்க்கதரிசியாக இருக்கார். எந்த ஊழியக்காரனுக்கும் எந்த மனுஷனுக்கும் எந்த விசுவாசிக்கும் எந்த தகுதியும் இல்லை. எப்ப மனுஷன் தனக்கு தகுதி இருக்குது, தனக்கு உரிமை இருக்குது, தன்னாலதான் எல்லாம், தான் மட்டும்தான் சிறப்பானவன், தனக்கு தான் சிறப்பான வரம் இருக்குது, தனக்கு தான் சிறப்பான ஞானம் இருக்குது, தன்னுடைய உழைப்பு தான் பெருசு, தன்னுடைய அர்ப்பணிப்பு தான் பெருசு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் சுவிசேஷத்துக்கு இடரல். இயேசுனுடைய சுவிசேஷத்துக்கு ஒரு மனுஷன் இடரல் ரொம்ப எளிமையா நீங்க பார்க்கலாம். எந்த சபையில மனித பெயர்கள் வருதோ அந்த சபையில இயேசு, அவ்வளவுதான். எந்த சபையில போதகருடைய பெயர் பொட்டடத்துல வருதோ அந்த இடத்துல இயேசு, அவ்வளவுதான். நிறைய யூடியூப்ல பாருங்க, பைபிள் வசனம் சத்தியமும் சிறுசா இருக்கும், அந்த போதகருடைய போட்டா பெருசா இருக்கும். நிறைய சபையை பார்த்தீங்கன்னு சொன்னா சபையினுடைய போதகரை சொல்லி தான் சபையை சொல்லணும். இயேசுவோட சபைன்னு சொல்ல மாட்டோம். இங்க இந்த சபையில இயேசு இருக்காருன்னு சொல்ல மாட்டோம். இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், இந்த ஊழியக்கார சபைக்கு நான் போயிட்டு இருக்கேன், என்ன சொல்றேன்? எங்க மனித அடையாளம், மனித பெயர்கள், மனித மேன்மைகள் இருக்கிறதோ அங்கே கிறிஸ்துவுக்கு இடரல் இருக்கிறது. அங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பதற்கான எந்த மேன்மைகளும் மறக்குவாங்க இல்லை. நீங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க யூடியூப்ல, கிறிஸ்டியன் சாங்ஸ், அதெல்லாம் என்ன சொல்றது? தன்னை தான் சொல்றான், தான் அனுபவத்தை தான் பாட்டா சொல்றான். தனக்கு ஏற்பட்ட வழி, நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி ஜெயில இருந்தேன், இந்த இடத்துல இருந்தேன், கடவுள் எடுக்கலாம். எங்க அதுல இயேசு இருக்கிறார்? பேதுருவுக்கு சொப்பனத்திலையும் அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கு சிந்தனை வந்துடக்கூடாது. ராஜ்யத்துல நானும் இயேசுவும் சேர்ந்து உழைச்சோம், நானும் இயேசு சேர்ந்து அர்ப்பணிப்பா இருந்தோம், நானும் இயேசுவுக்கு பிரியமா இவ்வளவு காரியம் பண்ணேன். அவரு இத்தனை சபை வச்சிருக்காரு, ஊழியத்தை இவ்வளவு பண்ணிருக்காரு, இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பீகார்ல இவ்வளவு கஷ்டம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு ரத்த சாட்சி மறைச்சிருக்கிறாங்க, இவ்வளவு ஊழியங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவ்வளவு அர்ப்பணிப்பா பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே போலிங்க, அது எல்லாமே போலி. 12 பேர் ரத்த சாட்சியாக தான் மறைச்சாங்க. எந்த ரத்த சாட்சியும் கடவுள் பைபிள் எழுதி வைக்கல. அவங்களுடைய எந்த அர்ப்பணிப்பையும் இழப்புகளையும் மேன்மையாக கடவுள் சொல்லல. ஆளானப்பட்ட பவுலே ஊரெல்லாம் அடி வாங்கிட்டவன் என்ன சொல்றான்? அவருடைய கிருபையினாலே நிலைநிற்பேன்னு சொல்லி சொல்றான். ராஜ்யம் என்பது ஒரு பொழுதும்
மனிதனை மேன்மைப்படுத்துறது. இந்த சபையில நம்ம இருக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு பேர் உண்டு பண்றதுக்கு நம்ம இங்க இல்லை. இவங்க எவ்வளவு அர்ப்பணிச்சாங்க, இவ்வளவு என்ன செஞ்சாங்க, இவங்க என்னெல்லாம் வேலை பார்த்தாங்கன்றதுக்கு இல்லை அந்த சபை. இந்த சபையில போதகனும் முக்கியம் கிடையாது, நீங்களும் முக்கியம் கிடையாது. இந்த சபை இயேசுவோட சபை, இயேசுவினுடைய பாடுகளை சொல்ற சபை, இயேசுவினுடைய ரட்சிப்பை சொல்ற சபை, இயேசுவுக்கு மேன்மையும் கனத்தையும் தான் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். உங்க பிரச்சனைக்கான ஆறுதல் நான் கிடையாது, என் வாழ்வாதாரத்துக்கு நீங்க கிடையாது. நீங்கள் நான் எதனால இணைக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா இந்த சுவிசேஷத்துக்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நீங்களும் நானும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தலையாக இருக்கிறார். அந்த தலையை பற்றி கொள்ளக்கூடிய சைரமா நீங்கள் நானும் இருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த கையோடைய வேலை என்ன? தலை சொல்றதை கேட்டு செய்யணும். இந்த காலுடைய வேலை என்ன? தலை சொல்றதை கேட்டு செய்யணும். உங்களுடைய வேலை என்ன? ஏசு என்ன சொல்றாரோ அதை செய்துதான் நம்ம இருக்கிறோம். என் பேரை ஏன் முன்னால போடல, எனக்கு ஏன் முன்னாடி ஜெபம் பண்ணல, எனக்கு ஏன் முதல் சீட்டு கொடுக்கல? இதெல்லாம் விசுவாசியா இருக்க முடியுமா? எவன் பெரியவனா இருப்பான்? நீ உள்ள வர வெளியே இல்லைன்றார். உனக்கு இதுல குவாலிட்டியே இல்லை, அடிப்படை தகுதியே உனக்கு இல்லை. நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்துருக்கேன், இவ்வளவு ஊழியத்தை தாங்குறேன், எல்லாமே கிறிஸ்துவ அவங்க கிட்ட இல்லைன்றதாங்க சொல்லுவேன். ஏசு அவங்களுக்கு இல்லை. இயேசு ஒருத்தனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய சாயல் இருக்கும். சுவிசேஷத்துக்கு எல்லாம் இருந்துடக்கூடாது. கடவுள் ரத்தம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய சபைக்கு நான் இந்த இருந்துடக்கூடாது. என் மூலமா ஒருத்தன் இயேசுவை அறிவதற்கு என்னுடைய பாவம் தடையா இருந்துடக்கூடாது. என் பாவ சுபாவம் ஒருத்தன் இயேசு இடத்துல வெளிநடத்தக்கூடிய தடையா இருந்துச்சுன்னு சொன்னா நான் கிறிஸ்தவனா இல்லைன்னா அர்த்தம். நாங்க இயேசுவை கும்புறேன்றான், பைபிள் இயேசு தான் கடவுள்ன்றான். இவ்வளவு போட்டியும் பொறாமையுமா இருக்கிறான், இவ்வளவு கோபக்காரனா இருக்கலாம், இவ்வளவு பொருளாசக்காரனா இருக்கிறான், இவ்வளவு அசுத்தனா இருக்கான்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப பேதுருவை பார்த்து சீசர்களை பார்த்தா தான் சொல்றாரு அவர், இடர்ல உண்டு பண்ணாத. என்னைக்கு உனக்கு மேன்மையை தெரியும் அன்னைக்கு நீ சபைக்கு இடர், என்னைக்கு உனக்கான பெருமையை தெரியும் அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ஒரு தடைக்கல்லு தான். இந்த பரிசுத்த சைத்தினுடைய பிரச்சனை தான். அவன் ஆலயத்தில் நின்று கையை தூக்கி ஜெபம் பண்ணி பாருங்க எனக்கு தான் வல்லமை இருக்குது, நான் உங்களோட பக்திவான், இந்த பரிசை போய் ஜெபம் பண்ணா நாயக்காரனை போல இல்லை, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், ஆண்டவரே நான் எவ்வளோ நறுக்குட சாயனை பாருங்கன்னா வெளியே போடா முதல்ல. வெளியே ஒருத்தன் நின்னா கண்களை பானத்துக்கு ஏறெடுக்க துணியாங்க, ஆண்டவரே பாவியாகி மேல் துருவியாகி என்கிட்ட ஒன்னே ஒன்று தான் ஆண்டவரே, பாவத்தை தவிர வேண்டிய வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவர், என்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அக்கிரமத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை, கிருபையை தவிர வேறு ஒன்றும் தேவை. அவன் இல்லை இவரே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்ப போனான் சொல்லிட்டாங்க. நீங்க சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மனித மேன்மைகள் தான். எனக்கு தான் பிசாசு உரட்டுற வர இருக்குது, எனக்கு தான் அற்புதம் செய்யற வர இருக்குது, அந்நிய பாஷை வர இருக்குது, தீர்க்க தரிசனம் வர, அவர் பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், அவர் பெரிய கடவுளுடைய மனுஷங்க. ஐயோ அவருடைய ஜபம் அப்படி இருக்குங்க, அவர் முழங்கால் அப்படி நின்று ஜெபம் பண்ணுவாருங்க, அவர் தேசத்துடைய விடுதலுக்காக அழுது ஜெபம் பண்றாருங்க. என்னைக்கு ஒரு சபையில மனிதனை குறித்து பேசுறோமோ அங்க இயேசு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு இருக்கக்கூடிய சபையில மனுஷன் கம்மியா இருப்பான். இயேசுடைய அன்பு, இயேசுடைய மீட்பு பெருசா இருக்கா சொல்றாரு. நீ இடர்ல உண்டு பண்ணன்னு சொன்னா உனக்கு ஐயோன்றார். ஒரு பாவி இயேசுவை பின்பற்றவும் விசுவாசிப்பதற்கும் நீ இயேசுடைய பேரை சொல்லி தடைக்கலா இருந்தேன்னு சொன்னா உனக்கு ஐயோ. அடுத்த வாசிங்க 8-9. இயேசு இன்னும் தீவிரப்படுத்துறாரு. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான், யாரு பரலோக ராஜ்யத்துல பெரியவன்? யாருமே இல்லப்பான்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கலாம், யாருமே தகுதி இல்லப்பா. இயேசு அது ஏன் இவ்வளவு ஆழத்தரமா சொல்றாருன்னா அந்த கேள்வியில பொதிந்திருக்கக்கூடிய ஆபத்து. 1, அவன் இயேசுவை மட்டுப்படுத்துறான். 2, சுவிசேஷத்துக்கு இடமா இருக்கிறான். 3, மனித தகுதிகளை சொல்றான், அவங்கிட்ட பெருமை இருக்குது, பிரிவினையை உண்டு பண்றான், சுவிசேஷத்துக்கு இடலா இருக்கிறான். பாடவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் பொதுமா சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவருக்கு யார் இடல் பண்றாங்க, நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகல்னு சொல்லி சொல்றாரு, பிள்ளைகளை போல தாழ்த்துன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சிங்களரா சொல்றாரு, கையை காட்டி சொல்றாரு, ஓன் கையாவது ஓன் காலாவது இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடுங்க. என்ன சொல்றாரு? இந்த கஷ்டப்பட்டு உனக்கு நான் போதிச்ச வெளிப்படுத்திய இந்த மகிமையான சுவிசேஷத்துக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய நீ இடரல் உண்டாக்குனா நீ சமுத்திரத்தின் ஆழத்துல போவ. அடுத்து சொல்றாரு, உன் கையை உன் கால்கள் உண்டாக்குச்சு அப்படின்னு சொன்னா அதை வெட்டி போடுங்க, அதை வெட்டி போடு. இயேசு பயன்படுத்தக்கூடிய மிக ஸ்ட்ராங் வேர்டு. 5வது தகுதி என்ன சொல்றாரு? நீ பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு 5வது தகுதி, நீ சுவிசேஷத்துக்காக எதையும் இழக்க தயாரா இருக்க.
சுவிசேஷத்துக்காக உன்னையவே இழப்பதற்கு நீ தயாரா இருக்கணும். இயேசுடைய ராஜ்யத்தை பிரதானப்படுத்துறவனா இருந்தேன்னு சொன்னா உன் கையும் காலம் உனக்கு முக்கியம் கிடையாதுங்கிறார். நீ இயேசுவை நேசிக்கணும்னு சொன்னா நீ உனக்கு உரியவன் அல்ல. நீ இயேசுவால ரத்தத்தால கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற. அவர் உன்னை வாங்கியிருக்கிறாரு, காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. என்ன காசு கொடுத்தாரு? தான் உயிரை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இனி நீ உனக்கு உரியவன் கிடையாது. உன் கையோ உன் காலோ உன் இருதயமோ எல்லாமே யாருக்குரியதுன்னா அவருக்கு மட்டும்தான் உரியது. அதான் சொல்றாரு, உன் கையை உன் காலு இடல உண்டாக்கினா அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவம் பண்ணிட்டேன்னா உன் கை பாவம் பண்ணா கையை வெட்டிடு, உன் காலு பாவம் பண்ணா காலை வெட்டிடு. இல்லை, சில பேர் அதை லிட்டரலா பிடிச்சி தப்பா எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவன் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம், சப்பானியாய் உன்னாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது நலமாய் இருக்கும். ஜீவனை பிரவேசிப்பதற்கு எதையும் இழக்க ரெடியார் என்றார். உன்கிட்ட இருக்கிற எதையும் இழந்து அர்ப்பணிப்பதற்கு தயாராக சொல்லி சொல்றாரு. அதாவது சபையில இது சர்ச் அப்படிதான் பேசுறாரு. அந்த சீசர்களுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய காரியத்தை பத்தி தான் செய்யறாரு. ராஜ்யத்தில் உள்ள சக விசுவாசிக்கு உன் பாவம் தடையா இருக்குன்னு சொன்னா அந்த பாவத்தை அழிப்பதற்கு எதையும் செய்ய தயாரா இருந்தார். உன் கோபத்தினால ஒருத்தன் இயேசு அறிவதற்கு தடையா இருந்தானா அந்த கோபத்தை நிறுத்துறதுக்கு எதை வேணாலும் இழன்றார். உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய நட, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பார்வை, இது எல்லாம் ஒருத்தன் இயேசுவை அறிவதற்கும் விசுவாசிப்பதற்கு தடையா இருந்தோம்னா அது எல்லாத்தையுமே அழிச்சு கொடுங்க. ஏன்னா உன் வாழ்க்கையில என்னையை தவிர வேற எந்த அடையாளமும் வெளிப்படக்கூடாது. நான் இல்லாத எல்லாத்தையும் அழிச்சு கொடுங்க. உன் வாழ்க்கையில நான் வெளிப்படாத இருக்கக்கூடிய எல்லா பாவ எண்ணங்களையும் சுபாவங்களையும் அழித்து போடுங்க. நான் இல்லாம நீ செய்கிற எதையும் அழித்து இழப்பதற்கு தயாராகின்றார். அது தனிநபரா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, பாவத்துக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய எதையும் அழித்து போடணும். என்னைய பார்த்து ஒருத்தன் இயேசுவை அறியாம இருப்பதற்கு என்னென்ன தடை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போடணும். கையை வெளியே வெட்டுறது, காலை வெட்டுறது ஈஸியானதுங்க. அதுக்கு விலை செலுத்தணும். அப்ப நான் கிறிஸ்துவனா ராஜ்யத்தின் பிள்ளையா வாழ்வதற்கு விலை செலுத்தாம போக முடியாது. சிலுவையை சுமக்கிறவன் தான் மகிமை அடைய முடியும். சோபகமா வாழ்றவன் மகிமையை அடைய முடியாது. இன்னைக்கு எல்லாம் சோபகமா இரு, கஷ்டப்படாம இரு, கண்ணீர் இல்லாம இரு, எந்த இழப்பும் இல்லாம இரு, வெறுமனே ஆண்டவர்கிட்ட நன்மையை ஆசீர்வாதத்தையும் பெற்றுட்டு போ, அதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, முதல் உன் கையை வெட்டுன்ற, உன் காலை வெட்டுன்றாரு. இயேசுடைய வாயிலிருந்து நேரடியான வார்த்தை. இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எதையும் எதிர்க்க தயாரா இருந்தார். இந்த கிறிஸ்துவை அறிவிக்காத, இந்த கிறிஸ்துவனுடைய சிலுவையை அறிவிக்காத, இந்த இயேசுவை மறைத்து போடுகிற, இந்த பாவ மன்னிப்பை உண்டு பண்ணிய இந்த ராஜாவை அவருடைய மகிமை குடைத்து போடுகிற எதையும் ஒழிக்கவும் அழிப்பதற்கு தயாராக இருந்தார். ரொம்ப எளிமையா ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிரின்றவன் சுவிசேஷத்தை மறைக்கிறவன் எதிரி. இயேசுவனுடைய சிலுவை மரணத்தை எவன் சொல்லலையோ அவன் தான் எதிரி. அதனாலதான் பேதுருட்ட சொல்றாரு, பேதுரு ரோம ராஜ்யம் நமக்கு எதிராக இருக்குதே, நிறைய சுமத்தி நம்மளை சொல்றானே, அவனுக்கு நம்ம எதிராக போராட வேணாமா? சொல்றாரு, நீ அவனுக்கு எதிராக போராடாத, இந்த ராஜ்யத்துக்கு உண்டாக்குற உனக்கு எதிராக போராடு. இந்த இயேசுவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை காட்டாத அளவுக்கு நீ தடையா இருக்கிற. நீங்கன்னு சொல்ற, நீ தான் தடையா இருக்கிற. எப்போ உனக்குள்ள பெருமை இருக்குதோ, எப்போ உனக்குள்ள தகுதி இருக்குன்னு நினைக்கிறியோ, எப்போ நீ மற்றவன் அர்ப்பமா எண்ணுக்கிறியோ, நீ தான் ராஜ்யத்துக்கு தடைக்க. நீ தான் இடத்துல உண்டாக்குற. உன் கையாவது உன் காலாவதுன்னு சொல்லும் பொழுது உழைப்பு சொல்றார். அவனுடைய மனித கிரியைகளை சொல்றார். கையை காலம் வச்சுதான் மனுஷன் கிரியை செய்யறான். அந்த கிரியைகள் மூலமாக தான் ராஜ்யத்துக்கு பாத்திரவா நினைக்கிறான். நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் செய்யறேன், நான் ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன் நினைக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் முதல் எடுத்து போடுங்க. இயேசுவுக்காக வாழ்றதுன்றது நம்மளே அழிக்கிறதாங்க வாழ்க்கை. நாள்தோறும் என்கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்து அதை விட்டு வளர்க்கறது தான். நாள்தோறும் என்கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் பார்த்து அதை ஜெயிக்கிறதா இயேசுக்கு பிரியமா. பரிசுத்தம் இல்லாம ஒருபொழுதும் கிறிஸ்துவுக்கு பிரியமா ராஜ்யமா வாழ முடியாதுங்க. 9 கண் உனக்கு உண்டாக்கினால் அதை பிடிங்கி எரிந்து போடுங்க. வேற கண்ணை மாத்திக்க. கண்ணை அறுவை சிகிச்சை செய்யல, கண்ணு இடல உண்டாக்குனா பிச்சு எரின்ற. எவ்வளவு பார்க்கிறோம், சம்பந்தம் இல்லாத பார்த்துட்டு இருக்கிறோம். நமது ஆத்மாக்கு நன்மை பயக்காத பல காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இச்சைகளையும் இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் பார்க்கிறோம். சிலுவையை விட்டு நம்ம கண்ணை விளக்குற எல்லாத்தையும் பிடிங்கி கொடுங்க. அவ்வளவுதான். என் கண்ணை இயேசுவை பார்க்காம யார் யாரெல்லாம் தடை பண்றாங்களோ அது எல்லாத்தையும் தூக்கி எறி. இயேசுவை சேர விடாம உன் பிள்ளையை தூக்கி வீசு. இயேசுவை சேர விடாத அளவுக்கு உன்னுடைய மனைவியோ கணவனா இருந்தா புறந்தல்லு. இயேசுவை உன்னையும் பிரிக்கக்கூடிய எதை நடுவில் விட்டு வைக்காது. அவ்வளவுதான் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். உன்னையும் என்னையும் இந்த சுவிசேஷத்தையும் உன்னையும் யாரும் பிரிக்கக்கூடாது. உன்னைய பாவம் செய்ய தூண்டுகிற, உன்னை இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுத்தக்கூடிய எல்லா கிரியைகளையும் எதிர்த்து நெல்லு. ஏன்
நம்ம சபைகளை எதிர்க்கிறோம். ஏன் கள்ள போதனைங்கிறதுலாம் ஏசு எதிர்க்க சொல்லுகிறார். ஏசு எதிர்த்தார், அவர் நின்று எதிர்த்தார். இந்த மகிமையான சுவிசேஷத்தை எவன் மறைக்கிறானோ அவன் தான் துரோகி. இந்த உலகத்துல எவன் மோசமானவன் சொன்னா இயேசுவை பொய்யா சொல்றவன் தான் துரோகி. இயேசு வெறுமனை ஆசீர்வாதத்துக்குரியவர் சொல்றான், அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியம், அவன் தான் மிகப்பெரிய துன்மார்கன். அதை சொல்லிதான் பாவம் செய்யறவனுக்கு மன்னிப்பு இருக்குது. ஆனா பாதிகளின் ரட்சகரை மறைக்கிறவனுக்கு மன்னிப்பு கிடையாது. துன்மார்க்கமா வாழ்றவனுக்கு தேவன் மீட்புக்கான வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஆனா சுவிசேஷத்தின் கதவுகள் அடைக்கிறவனுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. அதனால ஏன் சொல்றாரு, ஒருவன் செய்த எந்த பாவம் மன்னிப்பு. இயேசுவை ஆறு துப்புனு கூட மன்னிப்பு இருக்குது. இயேசு சிலுவையில் அரைஞ்சவனுக்கு கூட மன்னிப்பு இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கிறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம்னா அந்நிய பாஷையை தப்புன்னு சொல்றதோ, எதிர்க்கு தரிசனம் எல்லோரும் சொல்றதோ கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்பது ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை மறுதளிக்கிற பாவம். ஆவியானவர் இயேசுவை வேதத்திலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது அதை இல்லைன்னு சொல்லக்கூடிய பாவம். இயேசுவ தேவனா ரட்சகரா உலகத்தில் அறிவிக்கும் பொழுது அதை மறுதளிக்கிறவன் தான் ஆவியானவர். அவனுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய எத்தனை பாவங்கள் சுவிசேஷத்துக்கான தடைகளை உண்டு பண்ண? நம்முடைய அகங்காரம், நம்முடைய விட்டு கொடுக்காத தன்மை, நம்முடைய கடின இருதயம், நம்முடைய பொய் நாவு, நம்முடைய உழைப்பில்லாத நேரம், ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம மூலமா ஜனங்கள் கிறிஸ்துவ அறிய முடியாத தடைகள் நம்மளே வைக்கிறோம். ஆனால் அதான் சொல்றாரு, எல்லாம் முதல்ல கலைஞ்சு போடும். ஒரு எண்ணம் கூட இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக உனக்கு ஒரு காரியம் கூட என்னை அறிவிப்பதற்கு தடையாக கூடாது. நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கணும்னு சொன்னா ஊனா கூட பிரவேசிச்சு உன் கையையும் காலையும் வெட்டிட்டு கூட நீ ராஜ்யத்துக்கு வந்துடு. உன் மாம்சத்தை அழிச்சா மட்டும்தான் நீ ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். நீ ஆவிக்குரியவன ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருப்பதற்கு மாம்சத்தை அழிக்க, மாம்சத்தோட வாழ்றவன் ஆவிக்குரிய ராஜ்யத்தை சுந்தரிக்க முடியாது. மாம்சம் ஆவிக்குரிய ராஜ்யத்தை சுந்தரிப்பதல்ல. ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். எவ்வளவு வெற்றி பெறுகிறோம், எவ்வளவு ஜெயிக்கிறோம். என் சுபாவம் மற்றவர்கள் இயேசு அறிவதற்கு கிடைக்கல என்றால் எவ்வளவு வரை விட்டு வெளியே வர பிரயாசப்படுறோம். 10:11 ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க 10:11. அதனால ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, சிறியர், இந்த சிறியர், இந்த பிள்ளை அப்படின்னு யார சொல்றாரு? மெய்யாகவே உண்மையா மனம் திரும்பி தனக்கு எந்த விதமான தகுதியும் உரிமை இல்லைன்னு சொல்லி இயேசுவுக்காக பாடுகள் அனுபவம், இயேசுவுக்காக அவமானம் சந்திக்கிறேன். இந்த உலகத்துல எந்த தகுதியையும் பலத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு இல்லாம உலகத்தினுடைய பார்வையில தோத்து போறேன். தாழ்மையை ஒருத்தன் கொண்டு இருக்கிறான்னு சொன்னா உலகம் அவன் அடியும். பெருமை இல்லவன் இடத்துல பிசாசு போட்டி போறதில்லை. தாழ்மையா இருக்கவன் தான் பிசாசு போட்டி போடுவான். இயேசு எங்க மகிமைப்படுகிறாரோ அங்கதான் பிசாசுடைய ஆளுகை இருக்கும். இயேசுனுடைய சுபாவம் எங்க வெளிப்படுகிறதோ அங்கதான் பிசாசுடைய கிரியைகள் இருக்கும். அப்படி விசுவாசியா வாழக்கூடிய மனுஷன், சுவிசேஷத்துக்கு இடர்கள் உண்டாக்காத மனுஷன், சுவிசேஷத்துக்காக எதையும் இழக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தால இருக்குமா என்பது. நீ உண்மையாவே இயேசுக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை புறந்தள்ளும். இயேசுக்கு பிரியமா வாழ்றவனா உலகம் ஒருபொழுதும் மேன்மையா என்ன? இயேசுவை சொல்றது உலகத்துக்கும் பிடிக்காது, பிசாசுக்கும் பிடிக்காது. இயேசுவா வெளிப்படுத்துறது ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு பைத்தியமா தோன்றும். அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பொழுது அவன் இந்த உலகத்தால் அர்த்தமா என்னப்படும்? இந்த உலகத்துக்கு அவன் பைத்தியக்காரனா இருப்பான். புகழை விரும்பாம, அதிகாரத்தை விரும்பாம, பலத்தை விரும்பாம, தாழ்மையும் அடிகளையும் வாங்குறவன், அவமானத்தை வாங்குறவன், பரியாசத்தை வாங்குறவன், நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறவன். இந்த உலகம் அவனை பழைக்க தெரியாதவன் சொல்லு, உலகம் அவனை வாழ தெரியாதவன் சொன்னான். அவன் உலகத்துக்கு மதியமும் பைத்தியக்காரனமா இருப்பான். அதனால உலகம் அவனை அற்பமா என் பிறந்தது. அந்த புறந்தள்ளப்பட்ட விசுவாசிய அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தார். சுவிசேஷத்துக்காக பாடுகளையும் சுவிசேஷத்துக்காக ஜீவனையும் சுவிசேஷத்துக்காக இழக்கக்கூடிய மனிதனை இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமா எண்ணாத இருந்தார். மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன், கிறிஸ்துவுக்காக போராடுகிறவன், கிறிஸ்துவுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவனுக்கு எதிராக எந்த விதமான தூசணமான வார்த்தையை சொல்லாத, அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கை. ஏன்னா இந்த 12 பேருடைய பிரச்சனை, இன்னொருத்தன் அற்பமா என்னதான் பிரச்சனை? இதெல்லாம் என்ன, இவனுக்குலாம் என்ன அறிவு இருக்குது, இவனுக்குலாம் என்ன ஞானம் இருக்குது? என்னை மாதிரி இழந்தானா? என்னை மாதிரி இயேசுக்காக இதெல்லாம் பண்ணானா? என்னை மாதிரி இவ்வளவு தூரம் காரியங்களை செஞ்சானா? உனக்கு என்ன ஞானம் இருக்குது, என்ன புத்தி இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குது, என்ன தகுதி இருக்குது, என்ன ஞானம் இருக்குது? அந்த அற்பமா எண்ணக்கூடியவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எச்சரிக்கையா இருந்தார். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் சொல்றாரு? அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இயேசுவுக்காக அவமானங்களையும் பாடுகளையும் சந்திக்கிறவன் பரலோக தூதர்களால பாதுகாக்கப்படுகிறான்.
அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே பிதாவினுடைய சமூகத்தில் தரிசிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசிக்கு வெளியே தேவதூதர்கள் அவனை பாதுகாப்பா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டுல சீரியா தேசத்து படை எலிசாவை சுத்தி வருது. எலிசா தனி ஒரு தீர்க்க தரிசினான். அவன் ஒருவனா மலையில சுத்தி இருக்கிறான். அந்த மலையை சுத்தி பெரும் படையா வந்து ராணுவ படைகள் வந்து நிக்குது. எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி பயந்து போய் சொல்றான், அம்மாவாலதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லா படையும் சூழ்ந்து நின்றுட்டு இருக்கு, மலையை சுத்தி படைகளா இருக்குன்றான். எலிசா சொல்றான், நீ அந்த படையை பார்க்காத, இந்த படையை பாருன்றான். ஆண்டவரே அவனுடைய கண்கள் திறந்தள்ளுன்றான். அக்னி ரதமான பரலோக படைகள் சூழ்ந்து எலிசாவுக்கு பின்னாடி இருக்கிறத வேதம் நமக்கு சொல்றது. ஆண்டவரை தான் சொன்னாரு, சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுகிறவன், இயேசுவுக்காக உழைக்கிறவன், இயேசுவுக்காக வாழ்கிறவன், இயேசுவுக்காக உண்மையா பிரயாசப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு பிற்பாடு தேவனது மகிமையான பாதுகாப்பின் காரணம். மெய்யான கடவுளுடைய மனிதனுக்கு எதிராக எந்த தூஷணத்தையும் ஒருபொழுது கடவுள் அனுமதிக்கிறது இல்லை. விசுவாசத்துக்காக போராடக்கூடிய மனிதனுக்கு தேவன் மகிமையான பாதுகாப்பை கிருபையை கொடுக்கிறார் சொல்றார். அதாவது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்பமான விசுவாசியும் விலையேற பெற்றவர் பரலோகராஜ்யம். சுவிசேஷத்துக்கு தன்னை அர்ப்பணித்து பாவத்தை ஜெயித்து போராடுறவே பரலோகத்துல மேன்மைக்குரிய இடத்துல இயேசுவினுடைய பார்வையில எப்பொழுதும் அவன் இருக்கிறான்றதை அவன் பார்க்கணும். அவர்கள் என் பரம பிதாவை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யாரையும் அர்த்தமா என்னாத, யாரையும் துச்சமா என்னாத, யாரையும் உன்னை விட கீழே அவனை ஒரு பொழுது என்னாத, யார் அர்த்தமா எண்ணுகிறையோ தேவன் அவனுக்காக ரத்தம் செஞ்சு அவன் விலையேற பெற்றவனாக. இப்ப பேதருக்கு அந்த அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, நீ பரலோக ராஜ்யத்துல போகணும்னு சொன்னா என்னுடைய சபையை நீ நேசிக்கணும்ன்றார். இந்த சிறியர்ல ஒருத்தனையும் அர்த்தமா என்றது உனக்கு எந்த தகுதியும் முதல் இல்ல. என்னால மீட்கப்பட்ட இந்த ஜனங்களை குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட மனிதனை பிசாசு குற்றம் சாட்ட முடியாது. கிறிஸ்துவால மீட்கப்பட்ட மனிதனை உலகம் குற்றம் சாட்ட முடியாது. கிறிஸ்துவால மீட்கப்பட்ட மனிதனை எந்த ஊழியக்காரனும் குற்றம் சாட்ட முடியாது. யாருக்கு எந்த தகுதியும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் இயேசுவினுடைய பார்வையை விலையேற பெற்ற முத்த போல இருக்கிறான். நித்தியத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நித்தியத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவன், அவனுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், அவனுக்காக ரத்தம் செஞ்சிருக்கார். எவனும் எந்த விசுவாசியும் ஒருபொழுதும் அர்த்தமா என்ன முடியாது. இயேசுவை நேசிக்கிறமே சபையை நேசிப்பான். இயேசுவை நேசிக்கிறவன் மன்னிக்கப்பட்ட விசுவாசியை நேசிப்பான். இயேசுவை நேசிக்கிறவன் இன்னொரு விசுவாசிக்கு இயேசுவை காட்டுவான். இயேசுவினுடைய சாயல் எங்க காணப்படுகிறதோ அங்கதான் இருக்கும். இயேசுவினுடைய சுபாவம் காணப்படுகிற ஜனங்களோட இருக்கும். தனக்கு எங்க மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான். நமக்கு சில பேரை பிடிக்கும், நமக்கு சில இடத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும், நமக்கு சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, நாங்க இயேசு இருக்க மாட்டாங்க. சில பேர் இயேசுவை வெளிப்படுத்துவாங்க, நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. சில பேர் இயேசுவை அவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க, நம்முடைய இருதயம் காயப்படும். சில பேர்ட்ட இயேசுடைய சுபாவத்தை பார்ப்போம், அது நம்மளை வெக்கப்படுத்தும், நம்மளை அவமானப்படுத்தப்படும். ஆனா இயேசு அந்த இடத்துல தான் இருந்தார். எங்க உன்னால இருக்க முடியாதோ, எங்க உன்னுடைய சுய உணர்வுகள் கொல்லப்படுகிறதோ, எங்க உன்னுடைய பெருமை ஒடுக்கப்படுகிறதோ, எங்க உனக்குரிய பாவங்கள் கண்டிக்கப்படுகிறதோ அங்க அடங்கி இருந்தார். அப்போஸ்தலர் தான் சொல்றாரு, அற்பமா எண்ணக்கூடிய இடத்துல அடிமை உள்ளவனாரு. நீ அற்பமா எண்ணுகிறவன் விலையேற பெற்றவன், அவன் உயர்ந்தவன், அவனுக்கு முன்பாக அடங்கி இருந்தார். ரைட். அப்ப ஆறாவதா அவன் கிறிஸ்துவனுடைய சபையை நேசிக்கிறவன். ஏசு ஃபைனலா சொல்றாரு, இதெல்லாம் எப்போ உனக்கு புரியும்? உனக்கு எப்போ உன்னுடைய தகுதியற்ற நிலைமை தெரியும்? உனக்கு எப்போ தாழ்மை வரும்? உனக்கு எப்போ சமாதானம் வரும்? நீ எப்போ சுவிசேஷத்துக்கு இடலற்றவனா இருப்ப? நீ எப்போ சுவிசேஷத்துக்காக எதையும் இழப்ப? நீ எப்போ திருச்சபையை நேசிப்ப அப்படின்னு சொன்னா, நீ கிறிஸ்துவின் மகிமைக்காக வாழும் பொழுது. நேசன் ஃபைனலா சொல்றாரு, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். இதுதான் வந்து சொல்றாரு, உனக்கு இந்த ராஜ்யமும் இந்த ராஜ்யத்தினுடைய மகிமையும் தெரியல, நீ ராஜ்யத்துல பெரியவன் சொல்ற, நீ பெரியவன் இல்லை, நீ முதல் கெட்டு போனவன். கெட்டு போனவனா நீ அழிவுக்கு பாக்குறவா. நீ விடுகிற சுவாசம் கடவுளுடைய கிருபை. உன் மூச்சு வெளியே வரும் பொழுது கடவுளை துதிப்பதற்காக வெளியே வருகிற. கடவுள் உன்னுடைய ஒவ்வொரு முறை இருதயத்தை துடிக்க வைக்க பொழுது கடவுள் கொடுத்த வாழ்வுக்கு நன்றி செலுத்தும்படியாக தான் உன்னுடைய இருதயம். உனக்கு கொடுத்த எல்லாம் ஒரு போட்ட பிச்சை. நீ வச்சிருக்கிற படிப்பு, நீ வச்சிருக்கிற வேலை, நீ வச்சிருக்கிற குடும்பம், உனக்கு இருக்கக்கூடிய எல்லாம் அவருக்குரியது. கடவுளுக்கு முன்பாக நீ அழிக்கப்பட வேண்டிய, சங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு எதிரி, ஒரு சத்துரு, ஒரு பலவீன். நீ கெட்டு போனவே, நீ அழிக்கப்பட வேண்டியவன், நீ சத்துரு, நீ ஒரு பலவீனன், நீ ஒரு கலகக்காரன், நீ ஒரு அகங்காரம் பிடிச்சவன், நீ ஒரு கோபக்காரன், நீ ஒரு விபச்சாரக்காரன், நீ ஒரு களவு செய்யறவன், உன் வாயில பாம்பின் விஷம் இருக்குது, உன் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குலை, உன் கால நாசமும் நிர்பந்தம் இருக்குதுன்றதை நீ புரியாத வர இந்த ராஜ்யத்துல ஒரு துணியை கூட உன்னால புரிய முடியாது. ராஜ்யத்துல யாரு பெரியவன்? ராஜ்யத்துல கிறிஸ்து மட்டும்தான் பெரியவன். அந்த கிறிஸ்து மட்டும் பெரியவன்ற உணர்வு உனக்கு எப்ப வரும்னா, நீ கெட்டு போனவன்ற உணர்ந்தா மட்டும்தான்.
நீ அழிவுக்குரியவன், நீ அவமானத்துக்குரியவன், நீ பரியாசத்துக்குரியவன் உணர்ந்தா மட்டும்தான். இதை உணர்றதுக்கு தான் அவனை சிலுவையை நோக்கி பாருன்றார். நீ எவ்வளவு மோசமானவன் தெரியணுமா? நீ எப்படி இருக்கிறன்றத சிலுவையில வந்து பாருன்ற. சிலுவைக்கு வந்து நிற்கும் பொழுது உன்னுடைய கேடான எல்லா பாவங்களும் வெட்ட வெளிச்சம். சிலுவை உனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, நீ கடவுளை காரி துப்புறவேன்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ கடவுளை சவுக்கால அடிக்கிறவேன்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுவா, நீ கடவுளை நிர்வாணப்படுத்துறவேன்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, நீ கடவுளை சபிக்கிறவேன்னு சொல்லுது. சிலுவை உனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இவனை புறந்தல்லுன்னு சொன்னது. நீங்கள் நானும் சிலுவைக்கு அருகே நிற்கும் பொழுது மண்டியிட மாட்டோம். நீங்கள் நானும் சிலுவைக்கு அருகே நிற்கும் பொழுது பரபாச விடுதலை பண்ண. பரபாசு வேணும், இயேசுவை சிலுவையில கொள்ளு. என்ன காரணம்? ஒரு காரணமும் கிடையாது. சிலுவையில வந்து பார்க்கும்போது நம்முடைய கெட்டுப்போன இருதயம், நம்முடைய அநீதியான இருதயம் தெரியும். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மளை ரட்சித்து, கடவுள் நமக்கு திரும்ப பாட்டு இந்த உலகத்தில் வைக்கிறார். எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறோம், எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம், எவ்வளவு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு நிழலற்றவளா இருக்கிறோம், எவ்வளவு பெருமை ஓடி போயிருக்கு. நானும் என் ஆசை, என் உலகம், நான் விரும்புகிற சரிதான் இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்காக மட்டுமே எல்லாமே இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்காக எல்லாரும் இருக்கணும், என் ஆசை நிறைவேற்ற, என் விருப்பத்தை நிறைவேற்ற, நான் விரும்புறபடி என் மனைவி இருக்கணும், நான் விரும்புறபடி என் குடும்பம், நான் விரும்புறபடி என் சபை இருக்கும், நான் விரும்புறபடி என் சமுதாயம் இருக்கணும். இதுதாங்க பிசாசினுடைய குணம். பிசாசுடைய குணம் என்ன? நான் கீழ்ப்படிய மாட்டேன். எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எவனும் கை வைக்கக்கூடாது. இதுதான் எல்லா மனிதனுடைய ஹிருதயம். இழக்கிறது, அர்ப்பணிக்கிறது, இயேசு முன்னிலைப்படுத்துறது. அவரை நோக்கி பார்த்தேன்னா தான் அவர் சொல்றாரு, சிலுவையில இருந்து ரத்தமே சிந்தனாலும், எல்லாருமே காரி துப்பினாலும், உடம்பே பிக்கப்பட்டாலும், இதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்ற இருதயம் வேணும். எவன் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவனுக்கு அன்பை மட்டும் கொடுக்கக்கூடிய இருதயம் இருக்குதா? எவன் எவ்வளவு தூசணமா பேசினாலும் அவனுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் வெளிப்படுத்துறேன்னா, நான் சிலுவையில் அறையப்பட்டவனா அவனுக்கு முன்னாடி இல்லாம எப்படி அவனுக்கு இயேசு சொல்ல முடியும்? நான் சிலுவையை சுமக்காம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவனுக்கு எப்படி காட்டுறது? அவன் என்னை அடிக்கும் பொழுது அவனுக்கு அன்பை காட்டுறனா? அவன் எனக்கு அறையும் பொழுது கடவுளுடைய மன்னிப்பை காட்டுறனா? எவ்வளவு தூசண வார்த்தைகள் வருது, எவ்வளவு பெருமை மிக்க வார்த்தைகள் வருது, எவ்வளவு மோசமான ஹிருதயத்தை வெளிப்படுத்துறேன். கடவுளுக்கு அடுத்த காரியங்கள் எவ்வளவு அஜாக்கிரதை, எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை, எவ்வளவு மோசமான ஹிருதயத்தோட வாழ்றாங்க. இதுதான் பேதுருடைய ஹிருதயம், அங்க இருக்கிற அப்போஸ்தலருடைய ஹிருதயம். ராஜ்யத்துல பெரியவன்ற சிந்தனை சுட்டு போட்டால் உனக்கு வந்துடக்கூடாது. நீ கனவுல தூங்கலான்னு தெரியல, ராஜ்யத்துல ஒரே ஒருத்தர் தான் பெரியவர், இயேசு மட்டும்தான் பெரியவர். சபையில ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பெரியவர், இயேசு தான் பெரியவர். உலக ராஜ்யங்கள்ல இயேசு மட்டும் தான் பெரியவர். இயேசுவை தவிர அன்பு இல்லை, இயேசுவை தவிர ரட்சிப்பு இல்லை, இயேசுவை தவிர மீட்பு இல்லை அப்படின்ற உணர்வு எண்ணங்கள் எப்போ வருங்க? எப்போ வரும்? தாழ்மையும் அர்ப்பணிப்போம், சுவிசேஷத்தினுடைய மேன்மையை உணராம, சிலுவையை நேசிக்காம, நித்திய மகிமையை நோக்கி போகாம, இயேசு மகிமை மட்டும்தான் எனக்கு உயிரின் வாழாத வரைக்கும் உணர்வு வராது. நீ கெட்டு போனவன் உணர்ந்தா மட்டும்தான் மனுஷகுமாரனை உயர்த்த முடியும். நீ கெட்டு போனவன் உணர்ந்தா மட்டும்தான் உனக்குள்ளாக கூடிய கிறிஸ்து யார் இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும். அது வரைக்கும் போலியா வரலாம், ஆராதிக்கலாம், சத்தியத்தை கேட்கலாம், ஆராய்ச்சப்ப மனம் திரும்பும். இந்த சீசர்களை போல இருந்தே நமக்கு வந்துடக்கூடாது. சுவிசேஷத்தினுடைய மகிமையை, மேன்மையை புரிந்த கிறிஸ்துவனிடத்தில் நம்முடைய தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய மகிமைக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார்.